சிந்து பைரவியின் எப்பறமோ ஸ்னேகா பார்த்தீங்கன்னா சிட்டு வந்து காய்கறி வாங்க வரும்போது சிட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லுங்கன்றாங்க. சிவாக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுறியே, இது உனக்கே நல்லா இருக்கான்றாங்க. அம்மா நான் என்ன பண்ணேன், பண்ணுற எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டு இந்த அளவுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கான்றாங்க. நீ இந்த அளவுக்கு வந்து சிவாவை முட்டாளன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னுவாங்க. அவனை எந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கான நீ அவனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறியே, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்தா இல்லை, அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சிட்டு வந்து ஸ்னேகா கிட்ட அம்மா நான் எதுவும் பண்ணலன்றாங்க. போதும் நிப்பாட்டு, பண்ணுறேன் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு எதுவும் பண்ணல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றாங்க. நீ பண்ண ஒரு விஷயத்தினால சிவா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா, அந்த சிந்துவோடைய எல்லா ரகசியமே உனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு என்ன விஷயன்றதை சொல்லு, ஏன் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத மறைச்சிக்கிட்டு இருக்கேன்றாங்க. நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க சிவாவுடைய லைஃபே மாறிடும். கண்டிப்பாக அவன் உனக்கு ஏதாச்சும் பெரிய உதவி பண்ணுவான். அந்த சிட்டு உன்னை நல்லாவே வந்து போய் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கான்றாங்க. உடனே ஸ்னேகா கிட்ட அம்மா அப்படி எதுவும் இல்லை, இங்கே பாரு சிட்டு, கண்டிப்பாக அந்த சிந்துவோடைய விஷயம் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது, ஆனால் நீ சொல்லாத மறைச்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த சிந்து வந்து நல்லவளே கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமானவ. நான் சொல்கிறத கேட்டு உண்மைகளை சொல்லு அப்படின்ட்டு ஸ்னேகா ரெக்வஸ்ட் பண்ணி எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் சிந்து தயங்கிட்டு இருக்காங்க. சிட்டு எல்லா விஷயத்தையுமே ஸ்னேகா கிட்ட சொல்லுவாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.